அரசு ஊழியர்களின் நலனுக்காக என்று திமுக அரசு வெளியிட்டிருக்கும் ஓய்வூதிய அறிவிப்பு ஒரு திட்டமிடப்பட்ட அரசியல் நாடகம்தான் என்று எதிர்க்கட்சிகள் விமர்சிக்க தொடங்கியுள்ளது. 2004ஆம் ஆண்டில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அரசு ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை சிதைத்தது இதே திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணிதான். முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்று குழந்தையை கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டும் வேலையை மிக சரியாக செய்வதாகவும், கடந்த 4.5 ஆண்டுகளாக மௌனம் காத்துவிட்டு தேர்தல் நெருங்கும் வேளையில் அரசு ஊழியர்கள் மீது திடீர் பாசம் காட்டுவது வெறும் தேர்தல் நாடகமே என்றும் விமர்சிக்கப்படுகிறது. அரசாணை வெளியிடப்படாமல் வெறும் அறிவிப்பாக மட்டுமே இது வந்திருப்பது இது ஒரு வெற்று அறிக்கை என்பதை உறுதிப்படுத்துவதோடு, முறையான அரசாணை இல்லாத இந்த அறிவிப்பு முகவரி இல்லாத கடிதத்தை போன்றது. இது ஒருபோதும் இலக்கை சென்றடையாது என்றும், தமிழகத்தின் கடன் சுமை இன்று 10 லட்சம் கோடியை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மாநில பொருளாதாரத்தை கடனில் தத்தளிக்க வைத்துவிட்டு போதிய நிதி ஆதாரம் இல்லாமல் இத்தகைய திட்டங்களை அறிவிப்பது மிகப்பெரிய பொறுப்பற்ற செயலாகவே பார்க்கப்படுகிறது. அதிமுக ஆட்சியில் சீராக இருந்த தமிழக பொருளாதாரம் இன்று திமுக ஆட்சியில் கடன் மாநிலமாக மாறிவிட்டது. ஆட்சிக்கு வருவதற்கு 525 வாக்குறுதிகளை கொடுத்த திமுக இதுவரை அதில் 10% கூட நிறைவேற்றவில்லை. பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவோம் என்று கூறிவிட்டு தற்போது TAPS என்ற ஏமாற்று திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். உண்மை என்னவென்றால், TAPS என்பது ஒரு மென்மையான திட்டம் அல்ல, அது அரசு ஊழியர்களை சிக்க வைக்கும் ஒரு டிராப் என்ற வலை என்றே கருத்து தெரிவிக்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். மேலும் ஸ்டாலினின் இந்த அறிவிப்பு ஒரு காகித பூ போன்றதென்றும், அதனால் மனமும் இல்லை, அரசு ஊழியர்களுக்கு பயனும் இல்லை. தொடர்ந்து தந்தை கருணாநிதியின் பெயரை சொல்லி ஓட்டு வாங்கிவிட்டு இன்று TAPS மூலம் துரோகம் செய்கிறார். இது விடியல் அரசு அல்ல, அரசு ஊழியர்களின் வாழ்வை இருளாக்கும் அரசு என்று விமர்சிக்க தொடங்கியுள்ளனர். கடன் வாங்குவதிலும் வாக்குறுதிகளை மீறுவதிலும் முதலிடம் பிடித்த ஸ்டாலின் அரசு இப்போது ஊழியர்களை ஏமாற்றுவதிலும் முதலிடம் பிடித்துள்ளதாகவும், கொடுத்த வாக்குறுதிகளை குப்பை தொட்டியில் வீசிவிட்டு துரோகம் செய்யும் திமுகவிற்கு தமிழக மக்கள் இம்முறை நிச்சயம் பாடம் புகட்டுவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது.